கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இதனுடைய அர்த்தத்தை யாராவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? என்ன அப்படி சொல்லி இருக்குது? இருதயத்தையே கர்த்தராகிய இயேசுக்கென்று பிரித்தெடுத்து அதை அவருக்கென்ற வையுங்கள் சொன்ன என்ன அர்த்தம்? இருதயத்தில் எல்லா விதமான காரியங்களும் நுழையும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இருதயம் தான் எல்லா நன்மைக்கும் ஊற்றாயிருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்? இருதயம் ஆவி, உள்ளான மனுஷனை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப இருதயம் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு. இருதயம் என்றால் ஆவி. இந்த உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டாக வேணுமா, சந்தோஷம் இருக்க வேணுமா என்ற குடும்பத்தில் அது எங்கிருந்து வரும்? அது என்னுடைய இருதயத்திலிருந்து தான் உண்டாக வேண்டும். என்னுடைய இருதயத்தில் முதல்ல ஒரு வேலை நடக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். கையின் பிரயாசங்கள், என்னுடைய பிசினஸ், என்னுடைய தொழில், இதெல்லாம் தழைக்க வேண்டும், இதெல்லாம் செழிக்க வேண்டும், இதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், இதில் நான் வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் இது ஏதோ 4 பேருடைய ஒத்தாசையினால நடந்துடுறதல்ல. அதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இருதயத்தில் ஒரு வேலை எனக்கு நடக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசம் உண்டாக வேண்டும். இருதயத்தை எல்லாம் காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படுகிறது. திருப்போம் நீதிமொழிகள். இருதயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இருதயம் எவ்வளவு முக்கியமான இடம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனுஷனுடைய ஆவி, உங்களுடைய ஆவி என்ன நிலையில் இருக்கிறது, அதை பொறுத்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அடைய போகிறீர்கள், உங்கள் விசுவாசம் எப்படி வேலை செய்ய போகுது, விசுவாசத்தில் வீரர்களாக நீங்க இருக்க போறீங்களா, ஜெயிக்க போறீங்களா என்பதற்கு இருதயம் தான் ரூட்டா இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3 ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், எல்லாம் சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. எப்படி சொல்லி இருக்கு பாருங்க, புத்தியின் மேல சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? Don't lean on your own mind. அநேக கிறிஸ்தவர்கள் மென்டல் கிறிஸ்தவர்கள். அவர்கள் மென்டல் கிறிஸ்தவர்கள் மைண்ட்ல விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மனதளவில் சில காரியங்கள் விசுவாசம், இயேசு வானத்திலிருந்து வந்தாராக்கும், கண்ணியின் வயிற்றில் பிறந்தாராக்கும், உயிரோடு எழுந்தாராக்கும், எனக்காக மரித்தாராக்கும், இதெல்லாம் எங்க விசுவாசிக்கிறாங்க? இங்க விசுவாசிக்கிறாங்க. வசனத்தை எல்லாம் இந்த அளவில் விசுவாசிக்கிறார்கள். ஆனா இருதயத்தில் போகவில்லை. இருதயத்தில் எப்படி போகணும்னு தெரியல அவங்களுக்கு. தியானம் பண்றது இல்லை. எப்படி உள்ள இருதயத்தில் அந்த வசனத்தில் இருக்கிற விசுவாச வஸ்துக்களை உள்ளத்தில் எப்படி ஏற்றுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இருதயத்துக்குள்ள போகணும்னே தெரியாது. இந்த வார்த்தை ஒரு விதையா இருக்கிறது, ஆவிக்குரிய விதை. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய நிலம் தேவைங்கிறது அவங்களுக்கு புரியல. ஆகவே மனதளவில் விசுவாசி இங்க வர்றாங்க, சில காரியங்களை கேட்கறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் எனக்கு ஏன் நடக்கல? நானும் தானே அந்த கோயிலுக்கு போனேன், நானும் தான் கேட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கல பிரதர். நான் இத்தனை நாளா போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கல. நீங்க இத்தனை நாளா வந்ததுனால ஏதாவது நடக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு. நீ 4 மாசம் வந்து பாரு, உனக்கு என்ன நடக்குது? இதெல்லாம் நான் சொல்றதே இல்லையே, நான் சொல்லவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் 10 வருஷம் வந்தா கூட சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். உங்களை பொறுத்தது. நீங்க வந்ததுனால நடக்க போறதில்லை, நீங்க கேட்டதுனால நடக்க போறதில்லை. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை எப்படி பரிசுத்தம் பண்ணுகிறீர்கள், எப்படி தனிப்படுத்துகிறீர்கள், கர்த்தருடைய காரியத்தை மட்டும் எப்படி செலுத்துகிறீர்கள், மற்றவர்களெல்லாம் எப்படி களை எடுத்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறீர்கள், எப்படி இந்த விசுவாசத்தை உங்களுக்குள் இயங்க பண்ணுகிறீர்கள், விசுவாசத்தை உள்ள இருதயத்தில் ஆவி மனுஷனுக்குள்ள எப்படி இறங்க பண்ணுகிறீர்கள் என்பதை பொறுத்தான் பயன் இருக்க போகிறது. ஆனால் அப்படி செய்தீர்கள், நான் சொல்லுகிறேன் 100க்கு 100% நடக்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனார், இப்படி செய்கிற எவனுக்கும் நடக்கும். யாருக்கு நடக்கும்? நீங்க யாரானாலும் சரி, உங்களுக்கு நடக்கும். எப்ப நடக்கும்? விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேணா வாழ்ந்துகிட்டு நான் விசுவாசத்தையும் பயிற்சி பண்ணி நான் நல்லா செழிப்பாயி வெற்றிகரமாயி அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல இருதயத்தில் தான் இந்த நல்ல காரியங்கள் விளையும். இருக்கீங்களா? நான் எப்படி வேணா வாழ்ந்துக்குவேன், அதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் சார், ப்ராஸ்பெரிட்டி பற்றி சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் இங்கே சொல்கிறது கிடையாது. இங்கே வந்தால் இருதயத்திலிருந்து நோண்டுவோம், உள்ளிருந்து. நாங்கள் ஒன்றும் வெறும் ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கம் பண்ணுற ஆள் இல்லை. ப்ராஸ்பெரிட்டி எப்படி உண்டாகிறது? நாங்கள் சொல்கிற ப்ராஸ்பெரிட்டி அவனை பிடிச்சி கீழே தள்ளி, இங்கே சுரண்டி, அங்கே பிடுங்கி, அங்கே இடித்து, இங்கே ஏமாத்தி அப்படி சொல்ற ப்ராஸ்பெரிட்டி இல்லை. நாங்கள் சொல்ற ப்ராஸ்பெரிட்டி கர்த்தருடைய பரிசுத்த விதையாகிய விதையுடைய வசனம் பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்துக்குள்ளே சென்று அங்கே இடம் பெற்று விளைச்சலை உண்டாக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க விளையாட்டு இல்லை. ஆகவே நாங்கள் அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்றது கிடையாது. பாருங்க,
இங்க வரும்போது சில காரியங்களை கவனமாய் கவனிக்க வேண்டும். எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா இவர் ஜெபம் பண்ண நடக்கும், அல்லது இவர் பிரசங்கத்தை கேட்டா நமக்கு ஏதாவது ஆயிடும். நல்லா பாசிட்டிவா சொல்றாரு, சில காரியங்கள் பாசிட்டிவா சொல்லும்போது நமக்கு எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். நான் பாசிட்டிவா சொல்றதுனால உங்களுக்கு பாசிட்டிவா நடக்காது. பாசிட்டிவா நான் சொல்றது நல்லதுதான். ஏன்னா நெகட்டிவா சொல்ற இடத்துல போய் கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி போகும். சிலர் நெகட்டிவா சொல்ற இடத்துல ரொம்ப தீவிரமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா கேட்டு அதை எடுத்துக்கொண்டு உள்ளத்துல அப்படியே வைக்கிறாங்க. தரித்திரத்தை உள்ள வைக்கிறாங்க, சுகவீனத்தை உள்ள வைக்கிறாங்க, தோல்வியை உள்ள வைக்கிறாங்க, எல்லாவற்றையும் உள்ள வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது பிரதர்? நானும் தான் கர்த்தரை விசுவாசிச்சேன். கர்த்தரை என்ன விசுவாசிச்சீங்க நீங்க? கர்த்தர் தான் வியாதியை தர்றார், கர்த்தர் தான் தரித்திரத்தை தர்றார், கர்த்தர் தான் இல்லாமையை தர்றார், வறுமையை தர்றார், இதுதான் விசுவாசித்தீங்க. அப்புறம் எங்க இருந்து வந்ததுன்னா இங்க உள்ள இருந்து தான் வந்தது, இருதயத்திலிருந்து தான் வந்தது. அப்ப சுய புத்தியின் மேல் சாராமன்னா என்ன? மென்டல் அளவுல இருக்கக்கூடாது, மைண்ட் அளவுல இருக்கக்கூடாது, முழு இருதயத்தோடும். இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, சுய புத்தியை சாராமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அப்ப இருதயம். ஆனா இதுக்கு முன்னால் என்ன வருதுன்னு பாருங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேணும். முதலாம் வசனத்தில் சொல்கிறேன், என் மகனே என் போதகத்தை, முதலாம் வசனம், என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம், எல்லாரும் சொல்லுவோம் இருதயம், என் கட்டளைகளை காக்க கடவுது. அங்கதான் வருது போதகம், வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை. அது எங்க போகுது? இருதயம். இருதயம் வார்த்தைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். அப்ப நீடித்த நாட்கள் எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்தா வருது. உன் இருதயம் வார்த்தைகளை காக்கும் போது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் அது விளைய பண்ணுகிறதாம். இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை போடும்போது, இருதயத்துல சிலர் என்ன போட்டிருக்காங்க, இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ அடியேனை எப்போ கூப்பிடுறாரோ அப்ப நானு போறேன். போனதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ தெரியாது அடியேனுக்கு, எப்பவோ. அப்படி சொல்லி இல்ல, நீடித்த நாட்கள் வேணுமா பாருங்க. கர்த்தர் எல்லாம் எழுதி டேட்லாம் குறிச்சு வச்சுட்டாருன்னு நினைக்கக்கூடாது. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ்டு பிரதர், அதாவது அந்தந்த டேட்ல அது பாட்டுக்கு நடக்குதுன்னு. அப்புறம் ஏன் சொன்னார், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கு. அப்ப இருக்கிறனால கொஞ்சம் லெங்தன் பண்ணலாம். தகப்பனையும் தாயும் கனம் பண்றதன் மூலமா இந்த பூமியில நீங்கள் இருக்கக்கூடிய நாட்களை என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். எப்படி இன்றைக்கு ஒரு வறுமையில் இருந்தா அதை மாத்தி செழிப்பை கொண்டாடலாமோ, நீடித்த ஆயுஷ் மட்டும் சொல்லி, நீடித்த நாட்கள் மட்டும் இல்ல சொல்லி இருக்குது, தீர்க்காயுசு, சமாதானம் எல்லாம் சொல்லி இருக்குது. இனி 8ஆம் அதிகாரத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இதே கான்டெக்ட்ல 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யம், செல்வம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். எப்படி நம்முடைய இருதயத்தை வைக்கிறோமோ, என்ன இருதயத்தில் வைக்கிறோமோ அதை பற்றி தான் வாழ்க்கை. அப்படிதான் வாழ்க்கை இருக்க போகிறது. அப்ப இருதயமும் கட்டளையில காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். அப்ப நீடித்த நாட்கள் எங்க இருந்து வருது? இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள் போதகத்திலிருந்து வருகிறது. அதனால எந்த போதகத்தை கேட்கிறோன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல இருந்து தான் வருகிறது. என்ன வார்த்தைகள் உள்ள செல்லுகிறது? இருதயத்தில் எதுக்கு இடம் கொடுக்கிறோம்? இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறோமா கர்த்தருக்கென்று? கர்த்தர் தங்குமிடமாக கர்த்தருடைய வார்த்தைக்கென்று மட்டும் பரிசுத்தம் பண்ணி இருக்கோமா? அதுல இருந்து தான் வருது பாருங்க. நீடித்த நாட்களையும், தீர்க்காயுசையும், சமாதானத்தையும். நிறைய பேர் சொல்ல சமாதானமே இல்லை பிரதர், சமாதானம் ஏன் இல்லை? அது எங்க இருந்து வருது? இருதயத்துல தான் வருது. ரூட்டை சொல்றேன், எல்லாத்துக்கும் ரூட் தான். சமாதானமே இல்லைன்னா உள்ள எப்பேற்பட்ட வார்த்தைகள் செல்லுகிறது, எப்பேற்பட்ட போதகங்கள் செல்லுகிறது, எப்பேற்பட்ட காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், எது வாழ்க்கை நினைச்சு கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட காரியங்கள் இருதயங்கள் இடம் பெறுகிறது. இருதயங்கள் இடம் பெற்றிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையா, சத்தியமா, அது உண்மையா? அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் விளைச்சலை ஏற்படுத்த போகிறது. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். தக்காளியை வச்சா தக்காளி தான் விளையும், கத்திரிக்காயை வச்சா கத்திரிக்காய் தான் விளையும். தக்காளியை வச்சுட்டு கத்திரிக்காய் ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. அப்ப சமாதானத்துக்கு ஏற்றவைகளை விதையாமல் எல்லாத்தையும் வச்சுட்டு சமாதானமே இல்லை பிரதர், எனக்கும் சமாதானமே இல்லை, என்ன எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாம் முதல் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங்க்கும் நான் போறேன், எல்லாம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங்க்கு நான் அங்க இருக்கிறேன், எல்லாம் 3வது புதன்கிழமை ஃபாஸ்டிங்க்கு நான் இங்க போறேன், ஆனாலும் சமாதானமே இல்லை. இன்னும் எத்தனை ஃபாஸ்டிங்க்கு போனாலும் மாசத்துல இன்னும் 10 வாரம் ஆட் பண்ணி அத்தனை சனிக்கிழமை உபவாசம் ஜெபம் வச்சாலும் இது சரியா போறது கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணாம அப்புறம் உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்?
ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னு சொன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அப்புறம் தான் ஜெபம்லாம் வேலை செய்யும். அப்ப நீடித்த ஆயுசு, தீர்க்காயுசு, நீடித்த நாட்கள், சமாதானம் எல்லாம் எங்க இருந்து வருது? இருதயத்திலே போதகத்தை வைத்து காக்கும் போது அங்கிருந்து வருகிறது. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகள் உன் கழுத்திலே பூண்டு அவைகளை, எல்லாரும் சொல்லுங்க, அவைகளை எங்க எழுதணும்? இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சத்தியத்தையும் கிருபையும் எங்க எழுதணுமா? இருதயமாகிய பலகையில எழுதுக்கொள். இருதயத்தில் எப்படியா எழுதுறது? பேப்பர்ல பேனா வச்சு எழுதுறோம். இருதயத்தில் எப்படி எழுதுகிறது? சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. மை டங் இஸ் த பென் ஆஃப் எ ரெடி ரைட்டர். இந்த ரைட்டர் தெரியுமா உங்களுக்கு? இந்த ரைட்டரை யூஸ் பண்றதே இல்லை நிறைய பேர். பேனா எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா இருதயத்தில் என்ன எழுதுறது? இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இருதயத்தில் எப்படி எழுதுறது? நான் சொல்ல சொல்ல, தியானம் பண்ண பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்க என்னுடைய நாவு என்னுடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை எழுதுகிறது. என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக அவர்கள் இருக்க வேண்டும், அழியாத வார்த்தைகளாக. இருதயமாகிய பலகையில் எழுதப்பட வேண்டும், மனதில் இருக்கக்கூடாது. அதனாலே 4ஆம் வசனம், தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அப்ப பாருங்க, 4 பேர் உதவியில முன்னுக்கு வந்துடுறது இல்லை. சிலர் அப்படிதான்ப்பா, எடுத்த உடனே 4ஆம் வசனத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் எனக்கு கிடைச்சா போதும் பிரதர், அந்த கனெக்ஷனு அங்க அப்படி கிடைச்சா போதும். வெல் கனெக்டட் ஆயிட்டேன்னா, எல்லாம் கனெக்ஷன் வந்து சேர்ந்ததுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆனா கனெக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது சிலருக்கு. கனெக்ஷனை கொடுக்கிறவர் எங்க இருக்கிறாரு அதை கவனிக்கிறதே கிடையாது. கனெக்ஷன் இந்த ஒயரிங் எல்லாம் பண்றவரை ஒழிஞ்ச கூட கண்டுக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள வச்சு அங்க விசுவாசம் வளரும் போது கனெக்ஷன்லாம் அங்கங்க உண்டாகிறது. எல்லா கனெக்ஷனும் எந்தெந்த மூலையில கனெக்ஷன், உலகத்துல எந்தெந்த மூலையில கனெக்ஷன் உண்டாகணுமோ அந்த கனெக்ஷனும் உண்டாகிறது. ரொம்ப பேர் கனெக்ஷனுக்காக தேடிட்டு இருக்கிறாங்க. கனெக்ஷன் எது? முதல்ல இருதயத்துல வார்த்தை வந்து கனெக்ட் பண்ணணும். இருக்கீங்களா? வார்த்தை வந்து இருதயத்துல கனெக்ட் பண்ணால், அதனாலே, எல்லாரும் சொல்லுங்க, அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்து உள்ளத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய பார்வையில நமக்கு தயவு உண்டாயிருக்கிறது. எல்லா மனுஷருடைய பார்வையில நமக்கு தயவு உண்டாகிறது. எங்க போனாலும் கனெக்ஷன் தான். கனெக்ஷன் டக்கு டக்கு டக்குன்னு உண்டாகிறது. வெற்றிக்கான எல்லா கனெக்ஷனும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. இருக்கீங்களா? அப்ப எதை முதல்ல வைக்கணுமோ அதை வைக்கணும். முதல்ல எடுத்தோம்னா மனுஷனை தேடக்கூடாது. எங்க தேடணும்? கர்த்தருடைய வார்த்தையை தேடி அந்த விதைகளை உள்ள வைத்து அது வளர பண்ணி அதனுடைய விளைச்சல் தான் எல்லா கனெக்ஷனும், எல்லா விதமான ஆதாரங்களும், எல்லா விதமான ஒத்தாசையும் அனுகூலமும், மனுஷர் மூலமா வர்ற எல்லா காரியங்களும் கூட உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தின் மூலமா தான் அவைகள் எல்லாம் உண்டாகிறது. அப்புறம் தான் சொல்லி இருக்குது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாம். அப்ப உடல் ஆரோக்கியம், சுகம் கூட எங்க இருந்து வருகிறதாம்? கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைக்கிறதுனால தான். அதனால்தான் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், நீதிமொழி 4:23 என்றால் அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை நீங்க என்னன்னு கவனிக்க வேணும். இருதயத்திலிருந்தா எல்லாம் வருது, இதுதான் ரூட் காஸ். அங்கிருந்தா எல்லாம் கிளம்புகிறது. அங்கே வந்து நீங்கள் பார்க்கிற காரியங்களையும் காண்கிற காரியங்களையும் மட்டுமே உள்ள வச்சிருந்தீங்கன்னா, அதை பற்றியே எண்ணிக்கொண்டு அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தீர்கள்னால் சென்ஸ் நாலேஜ் தான் டாமினேட் பண்ணும். அதுதான் ஆதிக்கம் செலுத்தும். பார்க்கறது, அவர் சொன்னது, இவர் சொன்னது, இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், அது ஆகாதுன்றாங்க, இவர் சொன்னார் இப்படி ஆகாதுன்னு, அவர் சொன்னார் இப்படி ஆக்குன்னு. 1000 பேர் சொன்னதுதான் மனசுல நிக்குமே ஒழிய கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிக்காது. ஆகவே இருதயத்தை என்னப்படுத்த வேணும்? பண்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்திலே வைக்க வேணும். எந்த அளவுக்கு வைக்க வேணும்? யார் சொல்லுகிறதும், எங்க காண்கிறதும், எங்க கேட்கிறதும், எங்க சொல்லப்படுகிறதும், செய்யப்படுகிறதும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில், எல்லா சென்ஸ் நாலேஜ்க்கும் அப்பாற்பட்ட விதத்தில், எல்லா புலனறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு அறிவு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையிலே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டாகிறது.